ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆயிலில் வச்சதும் கரையிற மாதிரி கல்யாண வீடு பிரெட் அல்வா. இது ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ப்ரெட்டு இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு சாஸ் பேனில் 1 கப் சர்க்கரை 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட் எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ப்ரெட் ரொம்ப தீயக்கூடாது, அதே மாதிரி கலரும் கம்மியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கலர் வந்தால் சூப்பராக இருக்கும் பிரெட் அல்வா பார்க்க. இப்போ எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நெய் ஊற்றி பொன்னிறமாக முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி திராட்சை பழத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரெட் அல்வாக்கே ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் இந்த சாரப்பருப்பு தான். இது கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளரி விதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ண சக்கரை பாவில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி சேர்த்து நம்ம பொரிச்சு வச்ச ப்ரெட்டையும் இதோடு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கரண்டியாலே கொஞ்சம் ப்ரெட்டை உடச்சி விடுங்க இந்த மாதிரி. இப்போ இதோட காய்ச்சின பால் 1 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர்லெஸ் கோவா சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை இல்லாத பால்கோவா சேர்த்துக்கிட்டா நல்லது, சர்க்கரையோடு சேர்த்தாலும் பரவாயில்ல. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பிரெட் அல்வா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, வெள்ளரி விதை, சாரப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி 1 டைம் கிளறி விட்டு சர்வ் பண்ணால் சூப்பரான கல்யாண வீட்டு பிரெட் அல்வா ரெடி. இதை பிரியாணியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.